தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். ஆண்டவரே, என் இதழ்களை திறந்திரளும், என் வாய் உமது புகழ்தனை எடுத்துரைக்கும். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்த அருள்வாக்கு, அதிகாரம் 11, இறைவசனம் 16. இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? ஒளியாய், வழியாய், வாழ்வாய் இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற அன்பு ஆண்டவரே, கடந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ராஜா, கடந்த இரவு நேரம் முழுவதும் உமது தூதர்களின் வழி நடத்துதலாலும் புனிதர்களின் பாதுகாப்பினாலும் இதோ இந்த அருமையான நாளை, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை எங்கள் கரங்களில் பரிசாக கொடுத்திருக்கின்றீர். நன்றி கூறுகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதித்து வணங்குகின்றோம். இன்றைய நாளிலும் கூட எங்கள் சிந்தனை, சொல், செயல், ஆற்றல், உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமக்கு விருப்பமான காரியத்தை மட்டுமே செய்ய, உமக்கு விருப்பமான இடங்களுக்கு மட்டுமே செல்ல, உமக்கு விருப்பமான வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் பேச, உமக்கு விருப்பமானவற்றை மட்டுமே நாங்கள் சிந்திக்க எங்கள் செவிகளை, எங்கள் சிந்தனையை, எங்கள் மனதை, எங்கள் நாவை, எங்கள் கால்களை, கைகளை நீர் புனிதப்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றோம். உடல், பொருள், ஆவி, ஆன்மா அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாம் உமக்கே சொந்தமாண்டவர, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டவை அனைத்தும் உமக்கே சொந்தம் என கூறி எங்களை சாஷ்டாங்கமாய் உமது பாதத்தில் விழுந்து அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் வெறும் பாவிகள் ஆண்டவர, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் புனித வாழ்விற்கு அழைத்து வருகின்றீர். அன்பு இறைவா, இதோ இன்றைய நாளிலும் கூட தாய் திரு அவையின் வழியாக நீர் எமக்கு கொடுத்த நற்செய்தி வாசகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நற்செய்தி வாசகத்தின் சிந்தனையாக இதோ எங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற செய்திக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள இறை வசனங்கள் இவ்வாறு கூறுகின்ற சிந்தனையை இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதற்கு செவிமடுப்போமா? வாழ்ந்தாலும் ஏகம், தாழ்ந்தாலும் ஏகம். வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசும். இவ்வுலகில் பிறரை திருப்திப்படுத்த அல்ல. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் நாம் நன்றாக வாழ்ந்தாலும், நம்ம தாழ்ந்து போனாலும் நம்மை பேசக்கூடியவர்கள். மாறாக லட்சிய கொள்கையை கண்முன் கொண்டு வீர நடை போட அழைப்பு விடுக்கிறார் இயேசு. இதைத்தான் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய உலகில் நற்செய்தி யாரையும் மகிழ்விப்பதில்லை, மாறாக துர்செய்தி பலரை மகிழ்விக்கிறது என்கிறார். மேலும் பலரை புறம் கூறும் தீவிரவாதத்தை வேறறுத்தால் நாம் ஒவ்வொருவருமே புனிதராகலாம் எனவும் அழைப்பு விடுக்கிறார். இறை அனுபவம் என்னும் பாறையில் காலூன்றி வேரூன்றி நிற்பவர்களுக்கு புகழுதலும் இகழுதலும் ஒரு பொருட்டல்ல என்பதை இன்றைய நாளில் நற்செய்தி வாயிலாக இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அன்பு இறைவா, இறை அனுபவம் என்னும் பாறையில் காலூன்றி வேரூன்றி நிற்பவர்களுக்கு புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒரு பொருட்டல்ல. ஆமாண்டவரே, இதோ உமது பாதத்தில் அமர்வது மட்டும் இறை அனுபவம் என்று எங்களால் கூற இயலாது. நாங்கள் உமது பாதத்தில் அமர்ந்து பெற்ற அந்த அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது மட்டுமே முழுமையான இறை அனுபவத்தை எங்களால் உணர முடியும். ஆம், அத்தகைய ஒரு இறை அனுபவத்தை எங்களுக்குள்ளே தர வேண்டுமாய் இதோ இன்றைய நாளில் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான நாளில் எங்கள் இதயங்களை உமது இதயத்திற்கு ஒத்ததாக செய்யும்படியாய், அந்த இறை அனுபவத்தை முழுவதும் நாங்கள் பெறும்படியாய், அந்த இறை அனுபவத்திலே நாங்கள் மூழ்கும்படியாய் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபித்து உம்மிடத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எங்களை விரோதிப்பவர்கள், எங்களோடு வாழ்பவர்கள், எங்கள் அண்டை வீட்டார் என அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் குடும்பத்தை கடந்து எங்கள் ஊர் மக்கள், எங்கள் பங்கு மக்கள், எங்களது பக்கத்து கிராமத்தில் உள்ள மக்கள், எங்களது மாவட்டத்தில் உள்ள மக்கள் என அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் நாட்டில் உள்ளவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இந்த உலகத்தை படைத்த அழகான அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்துல ஆட்சி செய்பவர் நீர். திரு அவையின் வாயிலாக வழிநடத்தி வருகின்ற என் திரு அவை தலைவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னுமாய் சமூகத்தின் வாயிலாக அரசியல் வழியாக மக்களை ஆட்சி செய்து வருகின்ற அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் என அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலும் இதோ இந்த நேரத்தில் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் அனைவரையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ உமது திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாள் எங்கள் வாழ்வில மிகவும் அற்புதமான நாள். இந்த காலை வேளையில எங்கள் உடல், பொருள், ஆவி, ஆன்மா, ஆற்றல், திறமைகள் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் எழுகின்ற எங்களது எழுப்புதல்கள் இன்றைய நாளிலே நாங்கள் செல்ல இருக்கின்ற எல்லா செயல்களுக்கும் வெற்றியாக அமையும் என்ற விசுவாச உறுதியோடு இதோ இன்றைய நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் கொண்டாடுபவர்களையும், திருமண நாளை சிறப்பிப்பவர்களையும், நடைபெற இருக்கின்ற திருமண நிகழ்ச்சிகளையும், இன்னும் பல்வேறு விதமான விழாக்களை கொண்டாடி மகிழ்வோரையும் நன்றியோடு ஒரு பாதத்தில தங்களது பல்வேறு விதமான நாட்களை கொண்டாடி நன்றி கூறுகின்ற பிள்ளைகளையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாளை முழுவதுமாக சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரை, உம்மிடமிருந்து பெறுகின்ற ஆசீர்வாதம் அனைத்தும் எமக்கு வெற்றியாக அமையும் என்ற ஒரு எதிர்நோக்கோடு, நம்பிக்கையோடு திருத்தாளில் முழுவதுமாக எங்களை சரணாபதியாக்கி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அடைக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், குற்றம், குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவரை போற்றுவோம். இறைவா, உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.